இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து என்னோடய வீட்டுக்கு முன்னாடி உள்ள ஃப்ரண்டேஜ். எங்கே பார்த்தாலும் தண்ணி தான். இதோ கெட்வெல் பழைய ஹாஸ்பிட்டல், இந்த பக்கம் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்குது. முன்னாடி வந்து 10 அடி 12 அடிக்கு தண்ணி நிற்குது. எப்படியோ நாங்கள் மேனேஜ் பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் காலையிலேருந்து நாங்கள் எடுக்காத முயற்சி கிடையாது. இப்போ வீட்டு கதவை திறக்கணுனாலே நாங்கள் முங்கித்தான் போய் கதவை திறக்கணும். திறந்தால் தான் போட்லேயே ஏற முடியும். அப்படியாப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இந்த ஏரியாவில் வேறு யாருமே கிடையாது, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ஒரு 5 பேர் லாக் ஆகிட்டோம். இது ஒரு பக்கம். இது கெட்வெல்ல நாங்கள் இருக்கக்கூடிய கெட்வெல் ஹாஸ்பிட்டல். ஆல்மோஸ்ட் பேஸ்மெண்ட் ஃப்ளோரே முங்கிடுச்சு. இங்கே என்னுடைய காரு முங்கிடுச்சு, பக்கத்தில் உள்ள காரு முங்கிடுச்சுது. இதையும் நீங்கள் பார்த்துக்கங்க. இது எங்கள் வீட்டோட இந்த வலது பக்கம், அதுவும் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல். இதுவும் கிட்டத்தட்ட முங்கியாச்சு. அவங்களாம் சேஃபான பகுதிக்கு போயிட்டாங்க. எங்களுக்கு இங்கேருந்து எப்படியோ கவரேஜ் பண்ணி அமைச்சிருக்கிறனால அதுவும் முங்கி வெள்ளை தண்ணி வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. முதல்ல 6 அடியாக இருந்து இப்போ 11 அடி ஆகிடுச்சு தண்ணி. இப்போ வீட்டு கதவை திறக்கணுனாலே நாங்கள் வந்து தண்ணிக்குள்ளே முங்கி தான் கதவை திறக்க முடியும். அதை தவிர வேறு வழியும் தெரியல. இதுதான் இப்போ உள்ள ஒரு பொசிஷன். நல்லா பார்த்துக்கங்க. வெள்ளத்தோடைய அளவு கூடிக்கிட்டே வருது. இந்த ஏத்தாப்பில் இருக்கக்கூடிய இந்த சுவர் வந்து 15 அடி சுவர். இப்போ 3 அடி தான் தெரியுது. கிட்டத்தட்ட 11 அடிக்கு 14 அடிக்கு தண்ணி வந்துருச்சு. கடவுள் செயல். ராம் ராம்.